Hi students, welcome to Chennai IAS Academy. அடுத்து நம்ம அடுத்த ஒரு டெய்லி கொஸ்டின் சீரியஸ்ல மெயின்ஸ் கொஸ்டின் சீரியஸ்ல அடுத்து நம்ம பார்க்க போற 12 மார்க் கொஸ்டின் என்ன அப்படி பாத்தீங்கன்னா ஜல் ஜீவன் மிஷன் திட்டம். அதுதான் ஓகேங்களா. ரொம்ப ஒரு முக்கியமானது. இந்திய அரசுடைய மிகப்பெரிய முன்னெடுப்புகள்ல இதுவும் ஒரு முக்கியமான ஒரு முன்னெடுப்புகள். ஓகே, ஒரு காலங்கள்ல எப்படி நம்ம ஸ்வச் பாரத் இந்த மாதிரி பெரிய பெரிய திட்டங்களை நம்ம பேச போறதானதோ அப்ப இதுவும் அதே மாதிரி மிகப்பெரிய ஒரு திட்டம் தான். அப்ப இந்த டாபிக் படிக்கிறேன்னா அது எந்த யூனிட்டோட ரெலவெண்ட் ஆனது, ஏன் இதை கேட்பதற்கான காரணம் என்ன அதை தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இது பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு அந்த யூனிட் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு டாபிக் கண்டிப்பா வந்து ரீசன்ட் ட்ரெண்ட்ல இந்த ஜல் ஜீவன் மிஷன்ங்கிறது நிறைய இடங்கள்ல பேச போறதா இருக்குது. அப்போ நடப்பு நிகழ்வுகள் டாபிக்ல மிக முக்கியமான ஒரு டாபிக்காகவும் அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு அதாவது நீர் சுகாதாரம் அப்படிங்கிற டாபிக்ல யூனிட் 3. ஓகே, யூனிட் 3ல சுகாதாரம் அப்படிங்கிற ஒரு டாபிக்லையும் நீர் சம்பந்தமான விஷயங்களையும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ஜல் ஜீவன் மிஷன் திட்டம். ஓகேங்களா. இத ஒரு ஜல் ஜீவன் திட்டம் குறித்து ஒரு சிறு குறிப்பு வரைக ஒரு 12 மார்க் கொஸ்டின் ஏற்ற மாதிரி எப்படி பக்காவா ஸ்ட்ரக்சர் பண்ணணும். இந்த கொஸ்டின் நல்ல டேட்டாக்கள் இருக்கு. இந்த டேட்டாக்களை எப்படி கொடுத்துருக்காங்க அதை கவனிங்க. ஓகேங்களா. பாக்குறாங்களா. ஃபர்ஸ்ட் ஒரு திட்டம் எடுத்துக்கிட்டோம்னா அது என்ன சொல்ல வராங்க, ஜல் ஜீவன் மிஷன் அதோடைய நோக்கம் என்ன, அந்த விஷயங்களை ஃபர்ஸ்ட் எழுதுறீங்க. ஓகே, நோக்கம் அப்படி பார்த்தீங்கன்னா அனைத்து வீடுகளுக்கும் குழாய் மூலம் குடிநீர் குடிநீர் இணைப்பை வழங்குது. இதுதான் அந்த திட்டத்தோடைய மெயின் நோக்கம். எழுதியாச்சா? ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிளியரா எழுதியாச்சு. அடுத்து இதற்கு அப்படின்னா 2025க்குள் அதான் வந்து டார்கெட்டா வச்சிருக்காங்க. ஓகே, எது டார்கெட்டும் பார்க்கணும். இதற்கு என்ன 2025க்குள் 100% குழாய் இணைப்பை அனைத்து வீடுகளுக்கும் இணைக்கணும். எல்லா வீடுகளிலையும் வந்து டேப் வாட்டர் ட்ரிங்கிங் டேப் வாட்டர் வந்து கொண்டு வரணுமா 2020. அப்போ இந்த ஸ்கீமோடைய முக்கிய கூறுகள், இந்த முக்கிய கூறுகளை 1 2 3 அப்படி போடுறதை விட இந்த மாதிரி ஒரு 3 முக்கிய கூறுகள் இருந்தா இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம், ஒரு ட்ரையாங்கிள் போடுறதோ இது 4 தான் இருந்தா ஒரு ஸ்கொயர் ஒரு ரெக்டாங்கிள் போடுறதோ இந்த மாதிரி நீங்க ரெப்ரசென்ட் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, 3 முக்கிய கூறுகள் என்ன பாருங்க, சுகாதாரம், உணவு, அப்புறம் நீர். இந்த 3 விஷயத்தையும் லிங்க் பண்றதுக்காக தான் இந்த ஸ்கீமே. ஓகேங்களா. அப்ப அது அருமையா கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு ஸ்கீம் எடுத்துட்டோம்னா கண்டிப்பா அது மிகப்பெரிய அளவு சேலஞ்சஸ் இருக்கும். அது என்ன சேலஞ்சஸ், சவால்கள் அப்படின்னு சொல்றாங்க. கிராமப்புற மக்களுக்கு கொண்டு சேர்ப்பது மிக சிரமமாக உள்ளது. கண்டிப்பா உண்மைதான். ஓகேங்களா. எப்படி நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ வந்து ஓரளவுக்கு 95% மேல வந்து மின் இணைப்பு வந்து மேம்படுத்திட்டோமோ அதே மாதிரி அதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். உண்மைதான். எங்கெங்கேயோ இருக்கும். அதுவும் ஒரு சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா மலை பிரதேசங்கள் கிராமங்கள் இருக்கும்போது எல்லா ஊர்களுக்கும் அந்த எலக்ட்ரிக் போல் கரண்ட் கனெக்டிவிட்டி எல்லாத்தையும் கொண்டு போக முடியலை. எனிவே இருந்தாலும் அதை தாண்டி நம்ம 95% அபோவ் 98 வரைக்கும் வந்துட்டோம். அதே மாதிரி நம்ம டேப் வாட்டர் கனெக்ஷன் நம்ம உருவாக்கணும். இந்தியாவில் எவ்வளவோ வறட்சி இடங்கள் இருக்குது, தண்ணி இல்லாத இடங்கள் இருக்குது. ஓகேவா. அப்போ இதெல்லாம் தாண்டி நம்ம எல்லாத்தையும் கொண்டு போகணும். மிகப்பெரிய சவால் கிராமப்புறங்கள்ல. ஓகே, அடுத்து மக்களுக்கு குடிநீர் சுகாதாரத்தை பற்றிய விழிப்புணர்வு இல்லை. உண்மைதான். ஓகே, குடிநீர் சுகாதாரம்னா ஏன், அது குறித்து ஏன் விழிப்புணர்வு இல்லை, அந்த விஷயங்கள் எதுவுமே விழிப்புணர்வு, அதுவே மிகப்பெரிய ஒரு விஷயம். டேப் வாட்டர் கனெக்ஷன் கொடுக்குறோம்னு சொன்னா மட்டும் மக்களுடைய சப்போர்ட் இங்க தேவைப்படுமா, அந்த சப்போர்ட் இல்லை, அதான் அவேர்னஸ் இல்லை. இது என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா கிராமப்புறங்களுடைய சவால்கள், கிராமப்புறங்கள் இந்தியா எத்தனை கிராமங்கள் இருக்குது தற்போது டேட்டா அடிப்படையில் அந்த டேட்டாவை மென்ஷன் பண்ணிருக்கலாம். நெக்ஸ்ட், இந்தியாவில் 44% மக்கள் சுத்தமான குடிநீரை அருந்த சுகாதாரத்தை கடைபிடிக்காமல் தண்ணீரை அப்படியே உபயோகிக்கின்றனர். உண்மைதானே. 44% சுகாதாரத்தை இல்லாம குடிநீரை அருந்த சுகாதாரத்தை கடைபிடிக்காமல் தண்ணீரை அப்படியே உபயோகிக்கிறாங்க. எந்த விஷயம் அது என்னன்னே தெரியாம யூஸ் பண்றாங்க. அதனாலதான் ஏகப்பட்ட நோய்கள், டைபாய்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட நோய்கள் வந்து உருவாகிறது. ஓகே, அடுத்து நிலத்தடி நீரை அதிக அளவு பயன்படுத்துறாங்க. ஓகே, நிலத்தடி நீரை அதிக அளவு பயன்படுத்துறதுனால நான் தப்புன்னு சொல்ல வரல, ஒரு கட்டத்தில் நிலத்தடி நீர் வந்து காலியாயிடும். ஓகேவா. அது வந்து இன்னமும் பல இடங்கள் நிலத்தடி நீர் வந்து அடிமட்ட லெவலுக்கு போயிடுச்சு. இன்னமும் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே போர் போட்டு நம்ம எடுத்துட்டு இருந்தோம்னா அது வந்து ஒரு கட்டத்துல காலியாகி அதுக்கப்புறம் அதை ரீசார்ஜ் திருப்பியும் வந்து உருவாகிற அளவுக்கு இது கூட இல்லாம போயிடும். ஓகே, இதெல்லாம் சவாலாக இருக்கிறாங்க. கூட 2 பாயிண்ட் எழுதியிருக்கலாம். அடுத்து இந்த திட்டத்துடைய அம்சங்கள், அனைவருக்கும் சுத்தமான பாதுகாப்பான குடிநீரை வழங்குதல். இதுல முக்கியமானது ரீசெண்டா இந்த கோவா மாநிலம் என்ன ஆச்சுன்னா அவங்க இந்த ஸ்கீமை 100% அட்டென்ட் பண்ணிட்டாங்க. இந்தியாவிலே முதல் மாநிலமாக கோவா தான் அட்டென்ட் பண்ணியிருந்தாங்க. 100% குடிநீர் குழாய் இணைப்பை பெற்றுவிட்டன. ஓகே, சின்ன ஸ்டேட், அதனால அவங்க வந்து அகாமடேட் பண்ணிட்டாங்க. ஓகே, அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா அது மோஸ்ட் அர்பனைஸ்டு ஸ்டேட் கூட சொல்லுவாங்க. அதிகமாக நகரமயமாக்கப்பட்ட ஒரு மாநிலங்கிறதுனால ஈஸி கனெக்டிவிட்டி ஒன்று பண்ணிடுறாங்க. எனிவே நம்ம கோவாவை கனெக்டிவிட்டியா சொல்றாங்க. அடுத்து பஞ்சாப் போன்ற மாநிலங்கள் 90% அதிகமான குடிநீர் இணைப்பை பெற்றுவிட்டன.
ஓகே, தமிழ்நாட்டு டேட்டா இருந்தா எழுதி வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டு டேட்டா இருந்தா எழுதி வச்சுக்கணும். அடுத்து சுகாதார மேம்பாட்டின் மூலம் நோய்கள் வருவதை குறைக்கலாம். எஸ், முக்கியமானது. கிராமப்புற மற்றும் நகரப்புற ஏழைகளுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக அமையும். உண்மைதானே? கிராமப்புற மக்கள், ஏழை மக்களுக்கு குடிநீருக்காக எவ்வளவோ வந்து விலை கொடுத்து வாங்க வேண்டிய விஷயங்கள். அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா அதுவும் சுகாதாரம் இல்லாமல் இருக்குது. ஓகே, அப்போ சுகாதாரமான நகரப்புற ஏழை மக்களுக்கு ஒரு வரமாக இருக்கிறது. நிதி பங்கீடை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வடகிழக்கு மாநிலங்களுக்கு எக்ஸ்ட்ரா சலுகைகள் இருக்கும். அதே மாதிரி தான் வடகிழக்கு மாநிலங்கள் மட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் 90%, அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் 10% போடுவாங்க. மற்ற மாநிலம் தமிழ்நாடு, ஆந்திரா இந்த மாதிரி மாநிலங்களுக்கு 50-50, 50% ஸ்டேட் கவர்மெண்ட், 50% சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்டு இந்த ஃபண்ட் நடத்துறாங்க. ஓகேங்களா? ஒரு நல்ல ஒரு முக்கியமான ஒரு ஸ்கீம். கொஞ்சம் டேட்டா, ஓகே, டேட்டா இருக்கு, இந்த மாதிரி டேட்டா. அப்போ 44% கோவாவோட டேட்டா இருக்குது. ஓகே, எனிவே ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு திட்டம், நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சருக்காக தான் நம்ம வந்து கொஸ்டினே டிஸ்பிளே பண்றது. ஓகே, நான் உங்களுக்கு சோர்ஸை காமிச்சிட்டு போயிடலாம், ஏதாவது காமிச்சிட்டு போயிடலாம். ஆனா இந்த வடிவமைப்பு இருக்குல்ல, அது எப்படி இருக்கு அதை பார்த்துக்காக நம்ம வந்து கொஸ்டினே போடுறோம். ஓகேங்களா? எனிவே ஒரு 3 கொஸ்டின் பார்த்து வச்சுக்கணும். அடுத்தடுத்து முக்கியமான வேற வேற யூனிட் இருந்து அடுத்தடுத்த கொஸ்டின் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.